ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாழ்க வளமுடன் நலமுடன். நம்ம சங்கர கிருபா சேனலில் விஸ்வசங்கரிஸ் பக்தி நேரம்னு ஒரு போர்ஷன் வந்துட்டு இருந்தது இல்லைங்களா. அதாவது நானாக எழுதின சில சுவாமி பாடல்கள் அதெல்லாம் அதில் போட்டிருந்தேன். இந்த பீட்ஸ் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆனதுனால இன்னும் சில வேலையினால நான் அதை கொஞ்சம் கண்டினியூ பண்ணல. இப்போ இந்த விஜயதசமி அன்னைக்கு வியாழக்கிழமையிலேருந்து ஒரு 4 or 5 weeks எவ்ரி தேர்ஸ்டே 6 o'clock அந்த பகுதியில் விஸ்வசங்கரிஸ் பக்தி நேரம் பகுதியில் வல்லவன் குரலும் வள்ளுவன் குரலும் அப்படின்ற ஒரு பகுதி வரப்போகுது. என்ன, வல்லவன் குரலும் வள்ளுவன் குரலும். வல்லவன்னும்போது கிருஷ்ண பரமாத்மா, குரல் அவருடைய வாய்மொழி பகவத்கீதை, வள்ளுவன் குரல் திருவள்ளுவருடைய திருக்குறள். இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிறது. இப்போ பகவத்கீதைன்னும் போது நம்ம எல்லாருக்குமே தெரியும், பகவத்கீதைன்றது இருக்கிறதுன்றது தெரியும். ஆனால் எல்லாருக்கும் அதனுடைய மொத்த அத்தியாயம், அஃப்கோர்ஸ் டெய்லி பாராயணம் பண்ணுறவங்களையோ இல்லோ அதில் இருக்கவங்களையோ நான் அந்த ஆங்கிளில் சொல்ல, பொதுவான வெகுஜன மக்களிடம் பகவத்கீதைன்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியும். பொதுவாக பகவத்கீதையில் என்ன சொல்லியிருக்குதுன்னா, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்காரு, என்னையே சரணடைன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் அந்த அர்ஜுனன் என்ன கேட்டான் கிருஷ்ணர்கிட்ட, அதுக்கு அவர் எந்த விதமானெல்லாம் பதில் சொல்லியிருக்கிறாரு அப்படின்றது நம்ம யாருக்கும் தெரியாது. இப்போ சாண்டிங் பண்ணி பகவத்கீதாவில் ஸ்கூல் பசங்கள்லாம் கூட ப்ரைஸ் எல்லாம் வாங்குறாங்க, அது செகண்டரி. சாண்டிங் பண்ணி மனப்பாடம் பண்ணி அதை ஒப்பிச்சு, ஆனால் எல்லாம் அதனுடைய அர்த்தம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிருக்குமான்னா அது முக்கால்வாசி சந்தேகத்துக்கு இடம்தான். அதே சமயம் திருக்குறள்னும் பொழுதுன்னா நம்ம 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் படிக்க ஆரம்பிக்கிறதுலேருந்து திருக்குறள்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த காலத்துலலாம் மனப்பாட பகுதின்னு ஒன்று இருக்கும். திருக்குறள் ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 குறள், அதை எழுதுறதுன்னுவாங்க. அப்புறம் முடிவு வார்த்தையை கொடுத்து திருக்குறள் எழுதுறதுன்னு நமக்கு திருக்குறளை பற்றி நல்லாவே தெரியும். அதுலேயும் இன்னுமே இந்த 78லலாம் பார்த்தீங்க, 10th SLC எழுதினவங்களுக்கெல்லாம் யாப்பிலக்கணம்னு ஒரு பகுதி இருக்கும். அதில் திருக்குறளை என்ன பண்ணுவாங்கன்னா, அழகிட்டு வாய்ப்பாடு கூடுதல்னே ஒன்று சொல்லுவாங்க. அது ஒரு குறளை கொடுத்து அது எந்த அணியை சார்ந்தது, எந்த வாய்ப்பாடு, அதாவது மலரினம் வாய்ப்பாடு, நாளினம் வாய்ப்பாடு, அந்த மாதிரிலாம் இருக்குது. அதில் அழகிட்டு நிறை நேர் நேர் நிறை, கோவிளம் கருவிளம் தேமாங்காய் புளிமாங்காய்னு அந்த மாதிரி அந்த ஒற்றெழுத்துக்களெல்லாம் பிரித்து எல்லாம் போட்டு அது என்னன்றதை நம்ம அழகிட்டு வாய்ப்பாடு கூடுதல்னு திருக்குறளில் இருந்திருக்கு. அதனால் திருக்குறளை எல்லாருக்குமே தெரியும். அண்டு நடைமுறை வாழ்க்கையிலையுமே எந்த ஒரு சின்ன விஷயம் வள்ளுவரே சொல்லி வச்சுருக்காருப்பா அப்படின்னு நம்ம அதை பட்டிமன்றமாகட்டும், நம்ம டெய்லி தினசரி வாழ்க்கையிலாகட்டும் எதை யூஸ் பண்ணாத நம்ம இருக்க மாட்டோம் திருக்குறளை. ஸோ அந்த திருக்குறளில் எந்தெந்த அதிகாரத்திலெல்லாம் கீதையில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை கருத்துக்களும் எப்படி வள்ளுவர் கையாண்டிருக்கிறார், எப்படி சொல்லியிருக்கிறார், இதை பற்றி தான் இது என்னுடைய ஒரு திருக்குறளை மொத்தத்தையும் படித்து பகவத்கீதையும் மொத்தமாக படிக்கும்போது அது கணக்கில் இல்லை, ஒரு 90% கருத்துக்கு மேலே அது போகும். ஆனால் இது என்னுடைய ஒரு முதல் முயற்சி, சிறு முயற்சி. எனக்கு பகவத்கீதையும் பிடிக்கும், திருக்குறளும் பிடிக்கும். அதனுடைய ஒரு அடிப்படையில் 2 எது காமனாக இருக்குதுன்ற அந்த ஒரு இதை வச்சு ஒரு சிறு முயற்சியாக நான் எழுதியிருக்கேன், ஒரு சின்ன புக்கை எழுதியிருக்கிறேன். ஆக்சுவலாக வல்லவன் குரலும் வள்ளுவன் குரலும் ரொம்ப ஒரு பேக்கெட் புக் மாதிரி தான் இருக்கும், சின்ன ஸ்லோக புக் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இன்கேஸ் யாருக்காவது அந்த புத்தகம் வேணும்னாலும் எனக்கு வாட்ஸ்அப் நம்பரில் சொன்னீங்கன்னா, கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அட்ரஸ் அனுப்புங்க, நான் கொரியர் அனுப்புகிறேன். ஏன்னா புத்தகமும் இது நான் ஏன் போடுறேன் அப்படின்னு சொன்னால், வீடியோவாக ஏன் போடுறேன்னா, புத்தகம் சில பேர் கேட்கலைன்னா கூட இது எல்லோரும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோன்ற ஒரு இதில், இது என்னுடைய சிறு முயற்சியில் ஒரு சில தவறுகள் இருக்கலாம், அல்லது ஏதாவது வேறுபாடுகள் இருக்கலாம், குறைகள் குற்றங்கள் இருக்கலாம். இருந்தாலும் என்ன அதை பர்சனலாக கான்டாக்ட் பண்ணி அந்த குறைகளையும் எடுத்து சொல்கிறதுலையும் நான் சந்தோஷம். ஏன்னா இன்னொரு ஏதாவது அடுத்த முயற்சி நான் எடுக்கும்போது அந்த குறைகள்லாம் வராதபடி என்னை நான் பார்த்துப்பேன் இல்லையா. ஸோ என்னுடைய இந்த முயற்சிக்கு நீங்கள் எப்பவும் போல்
இந்த வீடியோவை பார்த்து ஆதரவு தந்து என்னை ஊக்குவிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். சரிங்களா? பகவத்கீதையில் என்ன கருத்தை சொல்லியிருக்கிறாரு அதே கருத்து திருவள்ளுவர் எந்தெந்த அதிகாரத்தில் எதுக்கு கொடுத்துருக்கிறார். நான் ஒரு 10 தலைப்பு தான் கொடுத்துருக்குறேன். சரிங்களா? மினிமமாக ஏகப்பட்டது இருக்குது நான் சொன்னால் போல். ஆனால் நான் கொடுத்து முயற்சி பண்ணியிருக்கிறது 10 தலைப்பில் தான். அது ஒரு 4 or 5 வீக்ஸ் எவ்ரி தேர்ஸ்டே ஒரு 6 o'clock நம்ம சேனலில், சங்கர கிருபா சேனலில் விஸ்வசங்கரிஸ் பக்தி நேரம்ன்ற அந்த இதில் வரும். கொஞ்சம் கண்டிப்பாக எல்லோரும் அதை கேட்டு எனக்கு ஆதரவு தரணும்னு நான் கேட்டுக்கிறேன். உங்கள் புத்தகம் வேணுன்றவங்களுக்கு நீங்கள் எனக்கு சொல்கிற வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அந்த புத்தகத்தையும் நான் அனுப்புகிறேன். இது நான் ரொம்ப பெரிய பெரிய ஆள் கிடையாது, இல்லை ரொம்ப பாண்டித்யனான்னு இல்லை. என்னுடைய நினைவுக்கு தெரிஞ்சு நான் படித்ததுலேருந்து, நான் இதையும் அதையும் பார்த்ததுலேருந்து ஒரு இதுவாக தான் நான் எழுதியிருக்கிறேன். அதனால் இது ரொம்ப பெரிய பெரிய ஆத்தர்கள் ஜாம்பவான்கள்லாம் எழுதுகிற அளவுக்கெல்லாம் இதில் இருக்காது. சரிங்களா? நான் கருத்தை அதனால தான் இதை நான் வீடியோவாகவும் பரிமாறுறேன். சரி, எல்லாருக்குமே இது போய் சேரட்டும் அப்படின்னு. அனைவரும் எனக்கு கண்டிப்பாக ஆதரவு கொடுத்து என்னை ஊக்குவிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். வியாழக்கிழமை விஜயதசமி அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகும். விஜயதசமி அன்றைக்கி சாயந்தரம் 6 மணிக்கு வரும். அதிலிருந்து ஒவ்வொரு வாரமும் வரும். சரிங்களா? ஒரு 4 அல்லது 5 வாரம் எவ்ரி தேர்ஸ்டே. கண்டிப்பாக எல்லோரும் எனக்கு ஆதரவு கொடுக்கணுன்னு கேட்டுக்கிறேன். என்னுடைய இந்த சிறு முயற்சிக்கு நன்றி.